சிவலிங்க மூர்த்தி தென்படுகின்றதோ, எங்கு நந்திய பெருமான் விளங்கி நிற்கிறாரோ, எங்கு சண்டேச நாயனார் இருக்கிறாரோ, எங்கு உமையம்பிகை கூடி நிற்கின்றாளோ அதுதான் கோயில்னு சொல்லுவாங்க. அவை பிராட்டியார் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? அவங்க எந்த கோயிலுக்கு சொன்னாங்க? நமக்கு பொதுவாக கோயில் அப்படி இல்லை. கோயில் அப்படின்னாலே சிவாலயம் தான். மேனைய கோயில் எப்படிங்க இருக்கும்? வெட்ட வெளியில தாங்க இருக்கும். இன்னைக்கு கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா ஐயனார்னு ஒரு கோயில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்காது. அதெல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் தான் இருக்கும். சுதையா இருக்கும். அந்த சுதையை போய் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு விளக்கு ஏற்றிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூசை பண்ணிட்டு வந்துருவாங்க. சிவாலயம் அப்படிங்கிற கோயில்ங்கிறது எப்படி இருக்கும்னா கருவறை கொண்டு, கொடிமரம் கொண்டு, ராஜகோபுரத்தோட, இதுதான் கோயில் அர்த்தம். ஏனையெல்லாம் கோயில் ஆகாது, அவளை கோயில் சொல்லக்கூடாது, அப்படின்னு கூறக்கூடாது. அப்ப எது கோயில்? சிவபெருமான் இருப்பதுதான் கோயில். அப்ப ஏனையூருக்கு தான் யாருங்க? அதெல்லாம் கோயில் கிடையாது. அதான் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஆமா, வரவங்க போல தங்கிட்டு போற சத்திரம் மாதிரி, அவ்வளவுதான். அப்ப சிவபெருமான் அந்த துண்டுல வழுவாம நின்று அப்படி மேலே ஏறி போயிடுவாங்க. சில பேர் அந்த துண்டுல பாதிலேயே விட்டு நீங்கி போயிடுவாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வகுப்புக்கு போகணும். வகுப்புக்கு போய் பெருமானுடைய புகழை கேட்கணும். அவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறத தெளிவாக அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் தாங்க